விஜயோட கூட்டணி போட்டா இட் வில் ஹெல்ப் தம் இன் செவரல் ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் புதுச்சேரி. அதனால் திமுக காங்கிரஸுக்கு மைனஸ் தாங்க அவுட் சைட் தமிழ்நாடு. அப்போ விஜய் வந்து நிச்சயமாக ப்ளஸ்ஸாக தான் இருப்பார். புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து தான் குரல் கொடுப்பான், அது என்னுடைய கடமையும் கூட. காங்கிரஸ் பிரச்சனையில் ஆகி திமுகலேருந்து வெளியே வந்தால் ஆட்டோமேட்டிக்காக பாண்டிச்சேரியிலையும் காங்கிரஸ் அலையன்ஸு தாவேக அலையன்ஸ் ஒன்றாகும். நிறைய பேர் கதவு தட்டிட்டு இருக்காங்க, கதவு திறக்கல. செலக்டிவாக 1-2 பேர் கேஸ் பை கேஸ். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல். புதுச்சேரியில தாவேகாவோட கூட்டணி எந்த மாதிரி அமையும்? இல்லை, இன்னைக்கு காலையில் வந்து ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது வந்து என்ஆர் காங்கிரஸ் வந்து அது ஒரு காங்கிரஸ் ஃபேமிலின்றதால பாண்டிச்சேரியில் நிறைய காங்கிரஸ் இருக்குங்க. கண்ணன் காங்கிரஸ்ஸு, அப்புறம் இப்போ ஒரிஜினல் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ்ஸு எல்லாம் இருக்குது. அதுலேருந்து பிரிஞ்சு வந்தவர் தானே என்ஆர் காங்கிரஸ்ஸு. பட் பதவிப்படுத்தும் பாடு பாருங்கள். ஒரு காங்கிரஸ் கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்து தனி கட்சி வச்சவர் நேர் எதிரான பாஜகவோட கூட்டணி ஆட்சி நடத்துகிறாரு. என்ஆர் காங்கிரஸ்ன்றது காங்கிரஸ் ஐடியாலஜிக்கு நேர் எதிரானது தானேங்க ஆர்எஸ்எஸ் பாஜக ஐடியாலஜி. அப்போ அதோடு சேர்ந்து அவங்க வந்து பதவிக்காக முதலமைச்சராக இருக்கணுன்றதுக்காக கூட்டணி வச்சுருக்கும்போது அவங்க எப்படி வந்து தாவேகாக்கிட்ட வருவாங்க? இது ரொம்ப அட்டம் பண்ணதே தப்பு. அதாவது தாவேகா வந்து சித்தாந்த எதிரி, கொள்கை எதிரின்னு பாஜகவை டிக்ளேர் பண்ணி அதில் ரொம்ப உறுதியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ஆர் காங்கிரஸ் நீங்கள் ஒன்றா எங்கள் கூட வந்துடுங்கன்னு கூப்பிட்டா பாஜக இருக்கிற இடத்துல தாவேகா போனால் பாண்டிச்சேரிக்காக தமிழ்நாட்டில் என்ன ஆகும் அவங்க நிலைமை? அதனால் அவங்க தெளிவாக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தனியாக தான் போட்டி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி காங்கிரஸ் பிரச்சனையில் ஆகி திமுகலேருந்து வெளியே வந்தால் ஆட்டோமேட்டிக்காக பாண்டிச்சேரியிலையும் காங்கிரஸ் அலையன்ஸு தாவேக அலையன்ஸ் ஒன்றாகலாம். ஏன்னா காங்கிரஸ் அங்கே தனியாக தானே இருக்குது. காங்கிரஸ் திமுகவோட இருக்குது, பட் ரெண்டுக்கும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அங்கே நாராயணசாமி பழைய மத்திய அமைச்சர் தான் முதலமைச்சரெல்லாம் இருந்தார். ஸோ அதனால் வந்து காங்கிரஸ் வந்து பேக்கேஜ் மாதிரி ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் மாதிரி தமிழ்நாட்டில் வந்து தாவேகா காங்கிரஸ் கூட்டணி உருவானால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பாண்டிச்சேரியில் வரும். அதே போல் கேரளாவிலேயும் விஜயுடைய ஆதரவு காங்கிரஸின் வெற்றிக்கு உதவும். அதெல்லாம் தான் காங்கிரஸ் பார்க்குறாங்க. காங்கிரஸ் மியராக வந்து தமிழ்நாட்டில் ஒரு 5-10 எம்எல்ஏ கூட கிடைக்கும்ன்றதுக்காக சொல்ல. விஜயோட கூட்டணி போட்டால் இட் வில் ஹெல்ப் தம் இன் செவரல் ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் புதுச்சேரி. கேரளாவில் ஹெல்ப் பண்ணோம், கர்நாடகாவில் ஹெல்ப் பண்ணோம், ஆந்திராவில் ஹெல்ப் பண்ணோம். வேரியஸ் லெவலில் இருக்கும் சப்போர்ட் பேஸு. ஆனால் ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ளஸ் தானே அரசியலில் வந்து உங்களுக்கு ப்ளஸ் தானே, மைனஸ் கிடையாது. அதனால் திமுக வந்து மைனஸ் தான். வட இந்தியா பூரா காங்கிரஸுக்கு திமுகவால் மைனஸ் தான். இவங்க பேசுகிற பேச்சுக்கள், இவங்க நடத்துகிற விஷயங்கள்லாம் பிஜேபி லாவகமாக எடுத்து காங்கிரஸுக்கு எதிராக போடுறான். ஏன்னா வட இந்தியாவில் ஃபுல்லாக இந்து மெஜாரிட்டி, இந்து ஒப்பீனியன் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ அங்கே இவங்க தமிழ்நாட்டுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. பட் இவங்களோட காங்கிரஸ் இருக்கிறதால அந்த சிலுவையை காங்கிரஸ் வட இந்தியாவில் ஒரு 7-8 மாநிலத்தில் சுமக்க வேண்டியிருக்கு திமுக பேசுகிற பேச்சால். அதனால் திமுக காங்கிரஸுக்கு மைனஸ் தாங்க அவுட் சைட் தமிழ்நாடு. அப்போ விஜய் வந்து நிச்சயமாக ப்ளஸ்ஸாக தான் இருப்பார். அதனால் என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைஞ்சதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்களும் தாவேகாவில் இணையதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அமித்ஷா ஓபிஎஸ்ஸை வர வச்சு சந்திக்கிறார். அவங்கெல்லாங்க நீங்கள் நினச்சா அமித்ஷாவை சந்திக்க முடியாது. அமித்ஷா உங்களை சந்திக்கணும்னு நினச்சா தான் நீங்கள் போய் சந்திக்க முடியும். தெர் இஸ் எ டிஃப்ரென்ஸ். புரியுதுங்களா? ஏர்போர்ட்டில் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டரை சந்திக்க என்னை விடலை, எனக்கு அந்த பாக்கியம் கொடுக்கலன்றதுக்காக என்டிஏ விட்டு வெளியே வந்தவர் பன்னீர்செல்வம். ஐ டவுட் பன்னீர்செல்வம், டிடிவி, இந்த சசிகலா இவங்களெல்லாம் கிட்டவே சேர்க்க மாட்டார் விஜயின் தான் என்னுடைய புரிதல். ஏன்னா ஊழலற்ற நிர்வாகம் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு ஆள் பேசிட்டு வராருன்னு சொன்னால் காமராஜரை வந்துட்டு கொள்கை தலைவராக வச்சிருக்கிற ஒரு பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் எப்படிங்க வந்து ஏற்றுக்க முடியும்?
அதனால் வந்து அவங்களெல்லாம் சேர்த்துக்க. செங்கோட்டையன் கதை வேறு. அவர் பலமுறை மந்திரியாக இருந்திருக்கிறார். அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுலாம் எதுவுமே கிடையாது. திமுகவில் கருணாநிதி 1991 ஆட்சிக்கு வந்த உடனும் 96 நினைக்கிறேன். ஆட்சிக்கு வந்த உடனே சிறப்பு நீதிமன்றங்கள்லாம் அமைச்சு ஜெயலலிதா செங்கோட்டையன் மேலாம் கேஸ்லாம் போட்டார், தண்டனைலாம் கொடுத்தாங்க. ஆனால் ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்லலாம் நிற்கல. அது புரியுதுங்களா? அதனால் வந்துங்க செங்கோட்டையனை பொறுத்தவரையில் அவர் வந்து இந்த அமைச்சர் பதவியையோ தன்னுடைய கட்சி பதவியோ பயன்படுத்தி பொது வாழ்க்கையில் ஊழல் பண்ணி சொத்து சேர்த்தாரு, இப்படிலாம் போயிட்டார் அப்படின்லாம் இது வரைக்கும் யாரும் சொல்லலை. அதனால் திமுக காரங்க இப்போ சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்போ தான் 34 வருஷத்துக்கு முன்னால் இப்போ தோண்டி எடுத்து புதைக்குழியிலேருந்து வாசாத்தி இது நடந்தது எத்தனை வருஷத்துக்கு முன்னால்? 1992. ரைட்டு. 92லேருந்து 2025 ஒரு போன மாதம் வரைக்கும் அவர் எம்எல்ஏவாவது இருந்தார். இப்போ எம்எல்ஏவாக கூட இல்லை, மந்திரியாக இருந்தார். அப்போல்லாம் ஏன் இவங்க இதெல்லாம் பேசலை? ரெண்டாவது, இதுக்கப்புறம் அவர் எத்தனை முறை கோபிச்செட்டிப்பாளையத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? தேர்தலில் நின்று ஜெயிச்சிருக்காரா இல்லையா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சர்க்காரியா கமிஷன் ஊழல் கருணாநிதி மேலே சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் எலெக்ஷனில் மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்களே, மக்கள் தீர்ப்பு தான் அப்படின்றாங்க. அப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்களா அவர் நிரபராதி, நல்லவர், வல்லவர்னு? தொடர்ந்து 8 வாட்டி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இல்லையா? அதனால் இது வந்துங்க தாவேக்கால செங்கோட்டையன் போவார்னு யாரும் எதிர்பார்க்கலைங்க. அன்னைக்கு காலையில் வரைக்கும் சேகர் பாபு வந்து ரொம்ப ட்ரை பண்ணார். அவர் திமுகவுக்கு வாங்கினா நம்ம எல்லாம் நல்லா இருக்கலாம், நம்ம ஆளுங்க ஒரு 9-10 பேர் நல்ல மினிஸ்டர் பொறுப்பில் இருக்கிறோம். இப்போ அதிமுக ஆட்கள் தான் அங்கே வந்து கமாண்டிங் ஹைட்ஸில் இருக்காங்க டிஎம்கேல. அதுவே ஒரிஜினல் திமுக காரங்களுக்கு ரொம்ப எரிச்சலில் இருக்கிறாங்க. செங்கோட்டையனை எப்படியாவது கொண்டு வந்துடணும். ஏன் இப்போ ஓபிஎஸ்ஸை வந்து எடுத்துக்கிறதுக்கு தயார், வந்தால் சேர்த்துக்குவாங்க. ஆனால் தாவேக்கா அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். 2.5 வருஷத்தில் எனக்கு தெரியும் நிறைய பேர் கதவை தட்டிகிட்டு இருக்காங்க, நாக்கிங் த டோர்ஸ், உள்ளே வரும் கதவு திறங்கன்னு. பட் கதவு திறக்கலை. செலக்டிவாக 1-2 பேர் கேஸ் பை கேஸ் உங்கள் ஜாதகத்தை பார்த்து எப்படி இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க. அதனால் வந்து நெவர் டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா அவங்கள சேர்த்தா ஒரு 2-3% ஓட்டு தென் மாவட்டங்களில் கிடைக்கும். ஆனால் பொலிட்டிக்கலாக டேமேஜ் ஆகிடுவார், பொலிட்டிக்கலாக வந்து ஃபினிஷ் ஆகிடுவார் விஜய். அவருக்கு இருக்கிற இன்றைக்கி பெரிய ஸ்ட்ரென்த்தே என்னன்னா க்ளீன் இமேஜ் தான். செல்ஃப்லெஸ் மேன், பெரிய கேரியர், பணம், தொழில், வியாபாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்காரு. இந்த இமேஜை தகர்க்கிற எந்த காரியத்தையும் அவர் செய்ய மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். டிடிவி பல மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு, ஸ்ட்ராங் அலையன்ஸு டிவிகே தலைமையில் வரும்னு. ஏன் அவரை கூப்பிடல, அவரை ஏன் சேர்த்துக்கல? ஓபிஎஸ்ஸை எவ்வளோ அவங்கெல்லாம் குட்டிக்காரன் அடிக்கிறாங்க. இப்போ அற்றால் திமுக கூட போகிறத அவங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப காலமாக திமுகவுக்கு எதிராக பேசினவங்க, வளர்ந்தவங்க. இப்போ வேறு வழி இல்லை அவங்களுக்கு. தாவேக்கா பெஸ்ட் ஆப்ஷன் தான். பட்டு தாவேக்காவுக்கு இவங்க பெஸ்ட் ஆப்ஷன் இல்லை. தாவேக்காவில் வந்து இவங்களெல்லாம் வச்சா அவங்க பேர் நல்ல பேர் இருக்குது, மதிப்பு மரியாதை இருக்குது, இளைஞர்கள் பெண்கள் மதியெல்லாம். ஐ டோன்ட் திங்க் தே வில் சப்போர்ட் ஆர் தே வில் டேக் இன் ஓபிஎஸ், டிடிவி, தினகரன் இவங்கெல்லாம் திருப்பி அவங்கெல்லாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அமித்ஷா இப்போ கூப்பிட்டு பேசினார் இல்லையா ஓபிஎஸ்ஸை, அதுக்கு நான் என்ன பார்க்குறேன்னா, அவசரப்படாதீங்க, நீங்கள்லாம் வந்து திமுக கிட்டலாம் போயிடாதீங்க, 5 சீட்டு 10 சீட்டுக்கு செட்டில் ஆகிடாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம் வந்துச்சு. இந்த பக்கம் ஒருத்தராக போயிட்டுருக்காங்க அதிமுகலேருந்து. அதே போல் வந்து செங்கோட்டையன் தாவேக்கு வந்துட்டார், தாவேக்காவுக்கு. மற்றவங்க வந்து திமுகவுக்கு போகிறாங்க. இப்போ நேற்று கூட பாருங்கள், சிங்காநல்லூர் எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ அவர் சின்னசாமி, அவர் திமுகவில் போய் முன்னாள் எம்எல்ஏ, எக்ஸ் எம்எல்ஏ. அதனால் இது இப்படியே விட்டால் நல்லா இருக்காதுன்றதால கூப்பிட்டு அவரை பேசிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், முதல் நாள் பன்னீர்செல்வம் ஏர்போர்ட்டில் வந்து பேசினார். முந்தா நாள் என்ன சொன்னார், நான் வந்து தமிழ்நாடு அரசியலை பற்றி பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா மாற்றி பேசுகிறாரு. இன்றைக்கி ஜெயலலிதாவுடைய நினைவு நாள் சமாதி அங்கே. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து தனி கட்சி அமைப்பேன்னு நான் சொல்லவே இல்லையே,
நாங்கள் அதிமுகவில் தான் ஒன்றிணையணும் எல்லாரும் தான் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கதையை மாத்துறாரு. காரணம் என்னென்னா, அமித்ஷாவை பார்ப்பதற்கு முன், அமித்ஷாவை பார்த்த பின். அமித்ஷா எப்போங்க வந்து பஞ்சாயத்து நாட்டாமையானார் அதிமுகவுக்கு? அவர் என்ன சொன்னார்? ஃபஸ்ட்டு இந்த அலையன்ஸ் உறுதிப்படுத்தும் போது நிருபர்கள் கேட்டதுக்கு, அதிமுகவின் உள்விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? சொன்னாங்க. அதை மீறி செங்கோட்டையனை அவங்க தான் கூப்பிட்டாங்க. அமித்ஷா தான் கூப்பிட்டு பேசினார், எல்லாம் ஒற்றுமைப்படுத்துங்கன்ட்டு. அடுத்தது இப்போ இவரை கூப்பிட்டு ஓபிஎஸ்ஸை நீங்கள் அமைதியாக இருங்க, நான் சரி பண்ணுறேன்றாரு. ஸோ திமுக சொல்கிறது போல் அதிமுகவுடைய ஹெட் குவார்ட்டரை வந்து இப்போ அமித்ஷா மாதிரி ஆயிடுச்சா? அவர் தான் எல்லாரையும் உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணுறாரா? அதிமுகவினர் ஒன்றுபட வேண்டும் என்பதை முடிவு பண்ணுற, தீர்மானிக்கிற அதிகாரம், உரிமை அமித்ஷாக்கு ஏதுங்க? அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், தேசிய கட்சியினுடைய ஒரு தலைவர், அவ்வளோதான். அது அதிமுகவோட கூட்டணியில் இருக்குது. அவர் ஏற்கனவே பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணியிருக்காரு, நாங்கள் உள்விவகாரங்களில் தலையிட மாட்டோன்னு. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல்.